தொடர்ந்து பல ஊடகங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க. டிஎன்பிசியில் வந்து ஊழல் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான ஊழல்கள் நடக்குது, அதற்கான ஆதாரங்கள் என்ன இருக்கு? 2011 ஜூன் மாதம் திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட தேர்வு நடக்கும் பொழுது 2011 ஜூன் மாதம் அதிமுக ஆட்சி வந்துருச்சு. அப்போ எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ரூமர். அப்போதைய தலைவர் செல்லமுத்து அவர்கள் பேசுறாரு, கொஸ்டின் பேப்பர்ல அவுட் ஆகல, எல்லாரும் ஒழுங்கா எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி சொல்றாரு. அவரை நம்பி எல்லாரும் எக்ஸாம் எழுதணும், நானும் தான் எக்ஸாம் எழுதினேன். அதற்கு அடுத்த வருடம் 2012 எந்த தலைவர் எக்ஸாம் ஒழுங்கா எழுதணும்னு சொல்லி சொன்னாரோ அவரே லஞ்ச ஒழிப்பு விசாரித்தது. ஏன்னா ஒரு 6000-7000 போஸ்டிங் வந்து ஒரு தேர்வு முடிஞ்சோன்னே ஃபில் பண்ணப்படுது. அதில் வந்து எத்தனை சதவீத மக்கள் வந்து இப்படி போகிறாங்க? நல்ல கேள்வி. 2019 ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற ஒரு தேர்வு. ஃபர்ஸ்ட் 100 ரேங்க் நீங்கள் விசாரிச்சீங்க, 50 பேருக்கு மேலே ஊழல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் 50% தானே? 50க்கு 50 அவங்க தான் கண்டுபிடிச்சி, நம்ம சொல்லலை. சரி, அதுக்கப்புறம் வந்து உடனே ஒழுங்காக நடந்துருச்சா? இல்லை, அதில் பயிற்சி மையத்து மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க? எனக்கு தெரிஞ்சு 10லேருந்து 25 வரைக்கும் 3 வழக்கு பதிவாயிருக்குன்னு நினைக்கிறேன். கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் கேஸ் நடந்துட்டே இருக்கு. கேஸ் முடியாது. தமிழ்நாடு பணியாளர்கள் தேர்வாணையத்தில் மட்டும்தான் இது நடக்குது, அல்ல சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் இது நடக்காமலேயே அவர் ஏடிஜிபி கொலை பண்ணுற அளவுக்கு போனாங்க. இல்லை, தீ விபத்து தான் ஏற்பட்டுச்சு. தீ விபத்துன்னு சொல்லி நியூஸில் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? என்னை கொலை செய்வதற்கு அப்போ அவங்க போயிட்டு சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க சொன்னது அப்படி தானே. இடஒதுக்கீடை மட்டும் சரியாக பயன்படுத்தவில்லை என்ற காரணத்துக்காக கொலை பண்ண அளவுக்கு போவாங்க. எஸ்ஏ எக்ஸாம்ங்கிறது காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வுக்கு இருக்கக்கூடியது. அதுக்கு எக்ஸாம் அவங்களே கண்டுபிடிக்குவாங்க. அப்புறம் டிஎன்பிசி எதுக்கு? அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு பணியாளர் தேர்வாணையம் எதற்கு? வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் வேலையை விட்டு தூக்குறீங்க. இது எப்படி தூக்க முடியும்? இது எங்க சார்? போன வருஷம் அந்த குரூப் 2 எக்ஸாம் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர், அதாவது பாஸ் பண்ணி ஒரு வேலை கொடுத்துட்டாங்க. 2022 நோட்டிஃபிகேஷன், 22 வந்து பிலிமினரி எக்ஸாம் நடத்துறாங்க, 23 மெயின்ஸ் நடத்துறாங்க, 24 ரிசல்ட் பப்ளிஷ் பண்றாங்க, ஜூலைல ஜாயின் பண்ணணும், ஜூன் 25 மெயில் வருது. 160 பேர் ஒரு 40 பேருக்கு என்ன மெயில் வருது? உங்களுக்கு வேலை கிடையாது. வேலை எடுத்தாச்சு. கவுன்சிலிங் போய் வேலையை எடுத்துட்டு வேலைக்கு போவோம் 10 நாளில் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் பொழுது ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நீங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம். நீங்க பிகாம்ல நாங்க சொன்னது நீங்க படிக்கல, பிகாம் நீங்க சொன்னது நீங்க படிக்கலாம், அப்ளை பண்ணும்போது தெரியலையா? பிலிமினரி எக்ஸாம் எழுதும்போது தெரியலையா? மெயின் எக்ஸாம் எழுதும்போது தெரியலையா? பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது தெரியலையா? அப்போ அந்த 40 பேர் வெளியே அனுப்பிட்டு இன்னொரு 40 பேர் சேர்க்குறீங்களா? அந்த இன்னொரு 40 பேர் யாரு? கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் கல்வியாளர் நடராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். நீங்கள் நலமா இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். தொடர்ந்து பல ஊடகங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க, டிஎன்பிசியில் வந்து ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுப்படையாக ஊழல் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரியான ஊழல்கள் நடக்குது, அதற்கான ஆதாரங்கள் என்ன இருக்குது உங்கள்கிட்ட? சார், ஆதாரங்கள் வந்து இதற்கு முன்னால் பதியப்பட்ட வழக்குகள், நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ், இதுதான் ஆதாரம். அதை பேஸ் பண்ணி பொதுப்படையாக பொதுமக்கள்கிட்ட. அப்போ பொதுமக்கள்கிட்ட இருக்குது. 2016 ஒரு குரூப் 1 ஊழல் நடக்குது அப்படின்னா அன்றைக்கி வந்து தினகரன் பேப்பர்லேயே வந்து குரூப் 1 மெகா ஊழல்னு சொல்லி போட்டு வந்துடுச்சு. பயிற்சி மையம், டிஎன்பிஎஸ்சியில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் வந்து கல்லூரிகள், இவங்க 3 பேர் சேர்ந்து அதை பண்ணுறாங்க அப்படின்னு பொதுப்படையாக வெளியே பேப்பரில் வந்து நியூஸை தான் நம்ம சொல்கிறோம். நம்மளாம் வந்து எதுவும் வந்து எடுத்துக்காட்டில் சொல்லலை. 2011 ஜூன் மாதம் திமுக ஆட்சி காலம், அதாவது திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட தேர்வு 2011 ஜனவரி. தேர்வு நடக்கும் பொழுது 2011 ஜூன் மாதம் அதிமுக ஆட்சி வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வராங்க, ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடத்துகிறாங்க. 2011 காலகட்டத்தில். அப்போது எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ரூமர். அப்போ அப்போதைய தலைவர் செல்லமுத்து அவர்கள் பேசுகிறாரு, கொஸ்டின் பேப்பரில் அவுட் ஆகலை, எல்லோரும் ஒழுங்காக எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி சொல்கிறாரு. அவரை நம்பி எல்லோரும் எக்ஸாம் எழுதணும், நானும் தான் எக்ஸாம் எழுதினேன். அந்த பேட்சில் நானும் எழுதினேன். அப்புறம் அதுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங்லாம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் நடந்துச்சு. அதற்கு அடுத்த வருடம் 2012 இந்த 11க்கும் 12க்கும் நடுவில் எந்த தலைவர் எக்ஸாம் ஒழுங்காக எழுதணும்னு சொல்லி சொன்னாரோ அவரே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்தது. அவர் வீட்டுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போனாங்க. உதயச்சந்திரன் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் டிஎன்பிசி செக்ரட்டரியாக இருந்தார். அப்போதைய தலைவர் இப்போ தலைமைச் செயலாளராக இருக்கிறவர், அப்போ டிஎன்பிசி அதிகாரி. ஆமாம், இப்போ வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிறார். அன்றைக்கி டிஎன்பிசி செக்ரட்டரியாக இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை லஞ்ச ஒழிப்புக்கு துறைக்கு கீழே கொண்டு வரணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அப்போதைய தலைவர் உயர்ப்பினர்கள்லாம் விசாரித்தாங்க. தலைவர் வந்து பதவி விட்டுட்டு போயிட்டார். நடராஜ் அவர்கள் சேர்மனாக வர்றார்.
ஸோ 11-12 காலகட்டத்தில். அப்புறம் 12 நடராஜ் அவர்கள் சேர்மன் வந்ததுக்கப்புறம் ஒரு குரூப் 2 எக்ஸாம் எடுத்துட்டாங்க. செப்டம்பர் மாதம் தெருவாக கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுது. அதற்கு ஒரு 2011 அவுட் ஆச்சுன்னு சொல்லியாச்சு. அது அதெல்லாம் அவுட்லாம் ஆகலை, நீங்கள் எப்போல்லாம் 2012 தெருவா அது சார் 3NPSCயை பொறுத்தளவு எப்படின்னா, ஒரு 10 மணிக்கு எக்ஸாம் முன்னாடிலாம் சொல்கிறேன், 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க, 1 மணிக்கு எக்ஸாம் முடியுது. 1 மணி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எக்ஸாம் நாங்கள் நேரமே நடத்துகிறோன்னு சொல்லிடுவாங்க. 1 மணிக்கு முன்னாடி ஒரு 12:30-12:45 ஏதோ ஒரு விஷயம் வெளில வந்துருச்சுன்னா ஆமான்னு ஒத்துக்குவாங்க. அவங்க அதுதான் சார். நீங்கள் சொல்கிறது ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி 14 பிரச்சனை சொல்கிறேன். அதன் பின்பு ஆட்சி 2 முறை ஆட்சிகள் மாறிடுச்சு. ஆமாம். இப்போ வந்து டிஎன்பிசி வந்து இப்போ திறம்பட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, புதிதாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை நடக்குது சார் உள்ள? ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாற போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 ராமேஸ்வரத்துலேருந்து வந்து ஆன்சர் சீட் எடுத்துகிட்டு வரும்பொழுது சேஸ் பண்ணி ஆன்சர் சீட்டை மாற்றினாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் பேசினாங்க. காவலர்கள் வரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆமாம், இந்த ஒரு ஓஏ சஸ்பெண்ட், ஒரு டிரைவர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ அந்த டிரைவர் வந்து ஒரு சேர்மன்ட்ட டிரைவராக இருந்திருக்கிறாரு. அப்படி தான் பேப்பரில் நம்ம நியூஸ் படித்தோம். 2011 நான் சொன்னால 12 அப்போ வந்து சேர்மன்ட்ட தான் ஒருத்தர் டிரைவராக இருந்திருக்கிறாரு. 2012 டிரைவராக இருந்தவங்களுடைய வக்கீல்கள் 2019 மீடியாவை ஃபேஸ் பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஊழல், ரொம்ப வருஷம் நடக்குது, இதில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள், சினிமா நட்சத்திரங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. வக்கீல்கள் பேட்டி கொடுக்குறாங்க, 7 வருஷம் கழிச்சு பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் விசாரிக்கும் பொழுது 19 விசாரிக்கும் போது 18 VAO, 18 குரூப் 2A, 17 VAO, 16 குரூப் 1 வரிசை. அப்போ என்ன நடக்குது? எவ்ரி இயர் இங்கே வந்து ஊழல் நடந்துட்டு தான் இருக்குது, வெளியில் தெரியல. எனக்கா ஒரு வருஷம் மாட்டிப்போ 2028 மாட்டும் பொழுது ஆமாம் 25 நடந்துச்சு, 24 நடந்துச்சு, 23 நடந்துச்சு, அப்படி தான் வரும். இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க 11 நடந்துச்சு, 19 நடந்துச்சு, 28 நடந்தால் 25, 24 நடந்து ஒத்துக்குருவாங்கன்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 1 கோடி மாணவர்கள் வந்து டிஎன்பிசி நம்பி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட எதிர்காலம் என்ன சார்? இப்படி ஊழல் அவங்க எதிர்காலம் என்ன? அவங்களோட வயசு தான் சார் போச்சு. எத்தனையோ பேர் வயசு வாலிமையெல்லாம் தொலைச்சி எதுக்கடா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வந்தோம் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி வந்துருச்சு. சரிங்களா? இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க மேலே அவதூறு பரப்புறதுக்காக நாங்கள் குற்றச்சாட்டு சொல்லலை. 2025 பிப்ரவரி 8 ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இந்த 100 வருஷத்தில் 200 கேள்விகள், 140 கேள்விகள் வந்து பொது அறிவு கேள்விகள், மிச்சம் 60 கேள்விகள் வந்து தமிழ் அல்லது ஆங்கிலம். ஒரு எக்ஸாம் ஒரு RAக்கு ஒரு ஊரக வளர்ச்சித்துறையில் ஒரு உதவியாளருக்கு நீங்கள் எக்ஸாம் நடத்துறீங்க அப்படின்னா உங்கள் கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவல் காம்படிஷன் இருக்கணும். இல்லை கட்டாயம் 100 தமிழ் இருக்குல்ல சார்? ஆமாம், ப்ரிலிமினரி இருக்குது. நான் சொல்கிறது மெயின் எக்ஸாம். மெயினில் ஓகே. ஸோ அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் 100க்கு 100 தமிழில் போட்டவர் மெயின் எக்ஸாமில் 60க்கு 40 கூட போட முடியல. அந்த அளவுக்கு கேள்விகளை டஃப்பாக செட் பண்ணுறதுக்கு அப்படி டஃப்பாக செட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொன்னது யார்? இல்லை சார், ஒரு தேர்வு அப்படிங்கிற கடினமான தானே இருக்கணும். எளிமையாக இருக்கிற தேர்வு இங்கிலீஷையும் கடினமாக இருக்க வேண்டியதானே? ஜென்ரல் இங்கிலீஷை மட்டும் ஈஸியாக வச்சுட்டு தமிழ் மட்டும் கஷ்டமாக்கிறீங்க அப்படின்னா தமிழ் கடினம். ஆமாம், அப்போ குரூப் 2 தேர்வுக்கு தமிழர்கள் தமிழ் மீடியம் தேர்வுகள் தகுதி இல்லைங்கிறீங்களா? குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து தமிழ் தான் எலிஜிபிள், தமிழ் மட்டும் தான் எலிஜிபிள், இங்கிலீஷ் எலிஜிபிள்னு சொல்லிட்டீங்க. குரூப் 2க்கு வந்து பார்த்து தமிழை கஷ்டமாக கேட்டீங்க. அதேமாரி மெயின்ஸ் எக்ஸாம் தமிழை நான் எழுதினாலும் மார்க் போடுறது கிடையாது. உங்களை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் தேர்வர்கள் ஒன்லி குரூப் 4 மட்டும் தான் எலிஜிபிள், நீ ஆஃபீஸர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை என்பதை மறைமுகமாக டிஎன்பிசி சொல்கிறதா? தமிழ் வழியில் படித்த மாணவர்களை, தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு இன்றைக்கி வந்து 90 பேர் வந்து குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 20% 18 பேர் தமிழில் எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழில் எழுதி எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க? 5 பேர் கூட இல்லையே 90 பேரில். இப்போ தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ் எப்படி செலக்ட் ஆகிறாங்க? அவங்க வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்காங்க, நாங்கள் டிகிரி தமிழில் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எழுதுறது இங்கிலீஷ் எழுதிருக்காங்க. இது உண்மை, இது 100% உண்மை. யார் வேணுமானாலும் எங்கே வேணுமானாலும் போய் நீங்கள் விசாரிச்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி எவ்வளவு தந்திரமாக வரிசையாக ஒரு 7 கொஸ்டின் ஆர்டிஐயில் கேட்குறாரு. 2010 2023 வரைக்கும் எத்தனை எக்ஸாம் நடத்திருக்கிறீங்க? பதில் கொடுக்குறாங்க. எத்தனை வேகன்சி கால்ஃபார் பண்ணிக்கிறீங்க? பதில் கொடுக்குறாங்க. தமிழில் எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க? பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆங்கிலத்தில் எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆகி அது கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அது உங்களுக்கு கொடுக்காததுக்கு ஏதாவது ஒரு சிரமம் இருக்கலாம்ல? என்ன சிரமம்? தெரிஞ்சிடும், வெளியே தெரிஞ்சிடும். தமிழ் எழுதி அதிகமாக செலக்ட் ஆகலை, தமிழ் எழுத மதிப்பெண் கொடுக்கலங்கிற உண்மை வெளியே தெரிஞ்சிடும். அது ஏன் தமிழை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேன் சார், இது பல வருஷமாக நடக்குது. இப்போ தான் தமிழை ஒருவேளை தமிழை டார்கெட் பண்ணுறாங்களா, இல்லாட்டா அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் டார்கெட்? அரசு பள்ளி படித்த மாணவர்கள். தமிழ் யார் படிச்சிருப்பாங்க? அரசு பள்ளி படித்த மாணவர்கள் படிச்சிருப்பாங்க சார். 2010 வந்து கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தார் தமிழ் மீடியம் தமிழில் படித்தவங்களுக்கு. அப்போ என்னென்னு தமிழ் என்பது வந்து உயிர் வாழ வேண்டும், தமிழ் படித்தவங்க வந்து மேலே வரணும், வேறு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் கொடுத்தாரு. 2020 வரைக்கும் அதுக்கு சரியான ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணல. 20 இவங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, 21 ஃப்ரேம் பண்ணுறாங்க. சரி, ஓகே. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்ன சொல்கிறாங்க? இல்லீகலாக தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, எல்லாம் செக் பண்ணுறோம். நீங்கள் இல்லீகலாக வாங்குங்க, லீகலாக வாங்குங்க, தமிழில் படிச்சுன்னு சொல்லி. பட் எழுதுறது தமிழில் எழுதினால்தான் மதிப்பெண் அப்படிங்கிறத இதுவரைக்கும் ஒரு கொள்கை ரீதியாக அரசாங்கமோ டிஎன்பிஎஸ்சியோ இந்த ரிசர்வேஷன் கொடுத்து 14 வருடங்களாகவும் ஏன் எடுக்கவில்லை? அதுதான் நான் கேட்குறேன்.
இந்த ரிசர்வேஷன் கொடுத்து 14 வருஷம் ஆச்சு. தமிழில் எழுதினால் மட்டுமே தமிழ் மொழி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசாங்கம், அதிமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருமே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்சிகளை இதில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் எழுதினா மதிப்பெண் கொடுக்க வேண்டாங்கிற எண்ணம் எப்படி வருது உங்களுக்கு? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் தமிழர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்கிறதுனால கிடைச்ச வருமானத்தில் அவங்க டாக்ஸ் கட்டுறதுனால சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆமாம், கண்டிப்பாக. சும்மா வந்து இவங்களுக்கு யாரும் சம்பளம் கொடுக்கல. நம்முடைய வரிப்படத்தில் சம்பளம் வாங்கும் பொழுது அப்படி இருக்கும் பொழுது தமிழில் எழுதினால் மதிப்பெண் வழங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். 2010 25 வரைக்கும் தமிழில் எழுதி இத்தனை பேருக்கு வேலை போயிருக்கு. எதையும் பண்ணல. ஆர்டிஐ போட்டு கேட்கும்போது கொடுக்கல. கொடுக்காம ஒரு உண்மையை நீங்கள் மறைக்கிறீர்கள் என்றால் அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒளிந்திருக்கிறது என்ற அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு முக்கியமான ஒன்று. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சீட்டை கொடுக்கறது கிடையாது. 2023 பிப்ரவரி 23 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எல்லா எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அன்று வந்து ஆன்சர் சீட்டை மாற்றி கொடுத்துட்டாங்க. உலகத்தில் எந்த சர்வீஸ் கமிஷன் ஏதாவது நடக்குமா? இல்லை சார். ஆனால் டிஎன்பிசி அப்படிங்கிறது நேர்மையான கமிஷன், ரொம்ப ஸ்ட்ரிக்டான கமிஷன் அப்படிங்கிறத நம்பி தான் பல மாணவர்கள். ரொம்ப ஸ்ட்ரிக்டான கமிஷன் என்றால் ஏன் தலைவர் வீட்டில் ரெய்டு நடந்துச்சு? ஏன் உறுப்பினர்கள் வீட்டில் ரெய்டு நடந்துச்சு? கம்ப்ளைண்ட் பண்ணதே உள்ளே இருக்கிற ஆஃபீஸர் தானே பண்ணாங்க. சரி, நேர்மையான அதிகாரிகளை நம்ம வச்சுக்குவோமே. இல்லை, அதிகாரிகள் ஒரு சிலர் அப்படி இருந்தாலும் அந்த ஃபுல் ஃபங்க்ஷன் வந்து ஊழலால் நிரம்பி இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லை, ஒரு சில அதிகாரிகள் அப்படிங்கிற நம்ம குறிப்பிடுறோம். அந்த ஒரு சில அதிகாரிகள்னால் ஒரு 5000 போஸ்ட் நீங்கள் கால்ஃபார் பண்ணுறீங்க சார். 2019 நடந்துச்சு சார். ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணுறாரு. அவர் வந்து பாஸ் பண்ணிட்டு போகிறாரு. அவர் வந்து மார்க்கை பார்க்க போகிறாரு. 300க்கு 293 மார்க் வாங்கியிருக்கிறாரு. செக் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த செக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பெண் அந்த இ சேவை மையத்தில் வேலை பார்க்குறாங்க. எவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காரு. 293 மார்க் வாங்கியிருக்காரு. அவர் ரிசல்ட்டை பார்க்க வரும்போது அந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டே அவருக்கு தெரியல. தமிழ்நாட்டில் முதலிடம் எடுத்து. ஆமாம், எத்தனை மார்க் வரும் நீங்கள் எதிர்பார்க்க? 50 மார்க் ஒன்று எதிர்பார்க்குறேன்னாரு. அந்த பொண்ணுக்கு சந்தேகம் அடைந்து ஹால் டிக்கெட்டை வச்சு ரோல் நம்பரை செக் பண்ணி அப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு 100 ரேங்க்கில் அதே ரோல் நம்பர் நான் ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 ரேங்கில் 90 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ராமேஸ்வரத்தில் ஒரே சென்டரில் எழுதினவங்க. அப்பவும் நான் தான் குரல் கொடுத்தேன். முதல்ல நான் தான் குரல் கொடுத்தேன். இதேமாதிரி அவதூறு பரப்புறா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்கும்பொழுது விசாரிக்கும் பொழுது முதல் 100 ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க? டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. இல்லை, ஒருவேளை பணம் வாங்கி கொண்டு தனிநபர்களுக்கு வேலை போட்டு கொடுக்கப்படுது. பணம் வந்து பயிற்சி மையங்கள் வந்து மொத்தமாக அதை கேப்சர் பண்ணிக்கிறாங்க. பயிற்சி மையங்கள் முக்கியமான நானும் தான் பயிற்சி மையம் நடத்துகிறேன். நான் அதை வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதற்கு முன்னே நடைபெற்ற பல வகையான ஊழல்களில் பயிற்சி மையங்கள் பின்னாடி இருந்திருக்கிறாங்க. இப்போ 2001 வந்து ஒரு குரூப் மெயின் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. 2004 ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து அப்போ பயிற்சி மையங்கள் பெரிய அளவில் இல்லை. அன்றைக்கெலாம் வந்து குரூப் ஒன் சர்வீஸுக்கு பேரே மாமன் மச்சான் சர்வீஸும்பாங்க. ஒரு மாமன் வாங்கினா மச்சான் அவங்க அப்படி தான் வந்து அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், பயிற்சி மையங்களை வந்து அவங்க ப்ரைவேட் பிளேயர் சார். அவங்க சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யார் கையில் இருக்குது? டிஎன்பிசி கையில் இருக்குது. இல்லை, ஒரு இண்டிவிஜுவலால் எப்படி சார் இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது? கண்டிப்பாக பண்ண முடியும். பணம் இருந்தால் பண்ண முடியும். நான் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு 100 பேர்ட்ட பணம் வாங்குறேன். இங்கே ஒரு இண்டிவிஜுவல் இருக்கிறார், அவர்கிட்ட கொடுக்குறேன். 100 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன். ஏன் முடியாது? இப்படி தான் நடந்தது. இப்படி தான் 2016 குரூப் ஒன் ஊழல் நடந்தது. ஒரு டிஎன்பிசி வேலை பார்க்கக்கூடிய ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணாங்களே. இல்லை, வாங்குற எல்லாருமே பாஸ் பண்ணி போகிறவங்களாம் இப்படி தான் போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, பாஸ் பண்ணி போகிற எல்லாரும் இப்படி போகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 6000-7000 போஸ்டிங் வந்து ஒரு தேர்வு முடிஞ்சோன்னே ஃபில் பண்ணப்படுது. அதில் வந்து எத்தனை சதவீத மக்கள் வந்து இப்படி போகிறாங்க? நல்ல கேள்வி. 2019 ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற ஒரு தேர்வு. ஃபஸ்ட்டு 100 ரேங்க் நீங்கள் விசாரிச்சிங்க. 50 பேருக்கு மேலே ஊழல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் 50% தானே. 50க்கு 50, 100க்கு 50 போதும். அவங்க தான் கண்டுபிடிச்சு, நம்ம சொல்லலை. 50 பேர் நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணோம். சரி, அதுக்கப்புறம் வந்து உடனே ஒழுங்காக நடந்துருச்சா? இல்லை, அதில் இது பண்ண பயிற்சி மையத்து மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா சார்? இதுதான் சார். எனக்கு தெரிஞ்சு 10லேருந்து 25 வரைக்கும் 2 வழக்கு தான் 13 வழக்கு பதிவாயிருக்குன்னு நினைக்கிறேன். கேஸ் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. கேஸ் முடியாது. கேஸ் முடியணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாஃபியாக்கள் இருப்பாங்க. அவங்கள தான் நீங்கள் கை வைக்கணும். அவங்களை கை வைக்க முடியாது. அதிகார வர்க்கம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அதிகார வர்க்கத்தினால் கட்டப்பட்ட ஒரு அமைப்பு மாதிரி இதாகிடுச்சு. இது வந்து வேலை கொடுத்ததுக்கப்புறம் வேலையை விட்டு தூக்குறீங்க. அது எப்படி தூக்க முடியும்? இது எங்கே சார் நடந்துச்சு? போன வருஷம் அந்த குரூப் 2 எக்ஸாம் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர், அதாவது பாஸ் பண்ணி அவர் வேலை கொடுத்துட்டாங்க. 2022 நோட்டிஃபிகேஷன். 22 வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் நடத்துகிறாங்க. 23 மெயின்ஸ் நடத்துகிறாங்க. 24 இன்டர்வியூ, 24 ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. 24 ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஜூலையில் ஜாயின் பண்ணணும். ஜூன் 25 மெயில் வருது. 160 பேரில் ஒரு 40 பேருக்கு என்ன மெயில் வருது? நீங்கள் வந்து செலக்டட், உங்களுக்கு வேலை கிடையாது. வேலை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு. எல்லாம் முடிஞ்சு சர்டிஃபிகேட் 2 டைம் வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறம் ஃபிசிக்கலாக 2 டைம் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தூரம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் போய் வேலையை எடுத்துகிட்டு வேலைக்கு போவோம் 10 நாளில் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம். நீங்கள் பிகாமில் எதுனால சார்? நீங்கள் பிகாமில் நாங்கள் சொன்னது நீங்கள் படிக்கலை,
ஏன் பிகாம் நீங்கள் சொன்னது நீங்கள் படிக்கலாம், அப்ளை பண்ணும்போது தெரியலையா? அப்ளை பண்ணும்போதே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 வருஷம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வேலைக்கு போயிருப்பார்ல. ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதும்போது தெரியலையா, மெயின் எக்ஸாம் நடத்தும்போது தெரியலையா, பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது தெரியலையா, கவுன்சிலிங் நடத்தும்போது தெரியல, பேப்பர் கரெக்ஷனுக்கும் கவுன்சிலிங்கும் நடுவில் ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் நடத்துறீங்க, அப்போ தெரியலையா? கவுன்சிலிங் முடிஞ்சோடனே ஃபிசிக்கலாக கூப்பிட்டு வச்சு வெரிஃபை பண்ணீங்களா, அப்போ தெரியலையா? அப்போ அந்த 40 பேர் வெளியே அனுப்பிட்டு இன்னொரு 40 பேர் சேர்க்குறீங்களா, அந்த இன்னொரு 40 பேர் யார்? அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி படிச்சிருக்காங்களா? சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிகாம் கிராஜுவேட் செக்ரட்டரியேட்டை ஜாயின் பண்ணுறாரு, அக்டோபரில் ஜாயின் பண்ணுறாரு, 24 அக்டோபர். 25 பிப்ரவரியில் 7 மாதம் கழித்து நாங்கள் உங்கள் பணியிடத்தை விட்டு தூக்குகிறோம், இவர் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டோம். அதாவது அவர் ஜாயின் பண்ணி 7 மாதம் ஜாயின் பண்ணி 7 மாதம் சம்பளம் வாங்கியாச்சு. சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பணியிடத்தை கேன்சல் பண்ணுறோம் கேட்டால் நீங்கள் வந்து 17F, இந்த 17 அப்படிங்கிற புதுசாக எதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் பார் கோடை வந்து ஆன்சர் சீட்டில் பார் கோடை டேமேஜ் பண்ணிட்டீங்க. அதாவது ஓஎம்ஆர் சீட்டில் உள்ள பார் கோடு, இது வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், விரிவான விடையலி அப்படிங்கிற பேப்பர். அந்த பார் கோடை நீங்கள் வந்து டேம்பர் பண்ணிட்டீங்க. பார் கோடை டேம்பர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பேப்பர் திருத்தும்போது உங்களுக்கு தெரியலையா? 2023 பிப்ரவரியில் எக்ஸாம் நடந்துச்சு, 24 ஏப்ரல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணீங்க. அந்த ஒரு வருஷம் உட்காந்து நீங்கள் எந்த பணியாளர் தேர்வாணையத்திலாவது ஒரு மெயின் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு 1.25 வருஷம் ஆகுமா? யூபிஎஸ்சி வந்து எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி வேலையை கொடுத்துருவாங்க 1.25 வருஷத்தில். ஆமாம், இவங்க வந்து இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு 1.25 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த 1.25 வருஷம் நீங்கள் டைம் எடுத்தும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார் கோடை டேம்பர் பண்ணியிருக்காரு, உங்களால் கண்டுபிடிக்க முடியலை. அவருக்கு நீங்கள் இப்போ மார்க்கை போட்டு அவரை வந்து கவுன்சிலிங் வர சொல்லி வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து 7 மாதம், இப்போ அவரை வந்து தவறான ஒரு ஆளை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அந்த 7 மாதம் சம்பளம் இன்றைக்கி அவர் கொடுத்துருக்கீங்க, அரசாங்க பணம், அது யாருடைய பணம், அதுக்கு யார் கணக்கு அமைக்க போகிறா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வேலை கிடைச்சாலும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தள்ளப்பட்டாங்க. சார், இப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சில காணொலிகளை பார்த்த மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பேசினதுக்கப்புறம் நாங்கள் படிக்கிறதுக்கே தோணல, அவரால் நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம், அவர் உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாருன்னு எதுவுமே தெரில, இந்த மாதம் இன்னும் 1 மாதத்தில் வந்து குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது, நாங்கள் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச சில மாணவர்கள்ட்ட பேச இல்லை ஆக்சுவலாக வந்து மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் அப்படின்னா நீங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காணொலியை நான் சொல்கிறேன். நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் நான் நல்லா எழுதியிருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து யாரையுமே வந்து நீங்கள் படிக்காதீங்க, படித்தா கிடைக்கல, 100க்கு 50 ஒழுங்காக தான் போகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நல்லா படித்தாலும் வேலை வாங்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மாநில அளவில் குரூப் 4 அப்படின்னா மாநில அளவில் ஒரு முதல் 100 ரேங்க் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல போஸ்ட் கிடைக்கும். ஹை லெவல் போஸ்ட்டு ஹை ரேங்க் நீங்கள் எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து மாணவர்களை வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லலை, பட் மதிப்பெண் வழங்குவதில்லை என்பது 100% உண்மை. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி நானுமே நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். அந்த கமெண்ட் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், விழுப்புரத்தில் பண்ருட்டி கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பண்ருட்டியில் ஏதோ ஒரு வில்லேஜ் போட்டிருந்தாங்க, அது வள்ளலார் ஸ்கூலு, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70% கொஸ்டின் முன்னாடியே கொடுத்துட்டாங்க எல்லோரும். இப்போ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கு, அப்போ அந்த கமெண்ட்டை வந்து யாரோ ஒருத்தர் என்னமோ பண்ணுறாரு, அது பொய்ன்னு சொல்லி நம்ம விலக்கிட்டு போக முடியாது. அது பொய்யாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம், அவதூறாகவும் இருக்கலாம், அவதூறு அல்லாமலும் இருக்கலாம். விசாரிக்கும் போது தான் நமக்கு தெரியும். நாங்கள் சொல்ல விசாரணை செய்யுங்கள் அப்படிங்கிறோம். ஏன் விசாரணைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து தயாராக இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம் சார், டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல விசாரணைகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. 2016 குரூப் 1 ஊழல் என்னாச்சு, இன்னும் முடியலை, 10 வருஷம் ஆக போகுது. 10 வருஷம் கழிச்சு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் என்ன? 2012 குரூப் 2 ஊழல் என்னாச்சு? தற்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2020ஆம் வருடம் ஜனவரி மாதம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது நாங்கள் வந்தால் குரூப் 4 ஊழலை விசாரிப்போம், குரூப் 1 ஊழலை விசாரிப்போம், சிபிஐக்கு மாற்றம் எல்லாமே சொன்னாங்க. பட் இது வரைக்கும் அவங்க செய்யலை. அண்ட் அதிமுக அரசாங்கத்தை அது நடந்துச்சு, ஊழல் நடந்துச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அதிமுகவோ திமுகவோ நம்ம வந்து இங்கே வந்து எந்த விதமான அரசாங்கத்தையும் கட்சியும் நம்ம சொல்கிறோம், நம்ம டிஎன்பிஎஸ்சிங்கிற அமைப்பை தான் நம்ம சொல்கிறோம். அதிகாரிகள் யூபிஎஸ்சி நடத்தி எக்ஸாம் எடுத்துருக்காங்க, ஏதாவது ஒரு முறைகேடு சொல்லி இல்லை. சில மாணவர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, யூபிஎஸ்சிங்கிறது மத்திய அரசு நடத்துது, அங்கே நார்த்தில் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க, அங்கே எப்படி போனால் எப்படி இருக்குன்னு தெரியாதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கோம், இங்கே இப்படி நடக்குதுன்னா நான் எங்கே தான் படிக்கிறேன்னு கேட்குறேன். இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போதில் எதில் ஊழல் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? யூபிஎஸ்சியில் ஊழலே கிடையாது சார். சார் இது எப்படி சார் சொல்கிறீங்க? யூபிஎஸ்சியில் வந்து அவங்க தென்னகத்தில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களை சேர்ந்தவர்களை வெளியேற்றுவதற்கு தான் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சுருக்காங்க, சிசேட். அதில் காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு 28 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும். நமக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் ரொம்ப நல்லாலாம் தெரியாது. நம்ம பசங்களுடைய இது அதுதான். ஈவன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கூட அவங்க கேட்குற இங்கிலீஷில் அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி கிடையாது. இருக்குது அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவ்வளோ காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும், சிவில் சர்வீஸ் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒன்றாக இருக்கிறது. அதனால் ஜெனரல் ஸ்டடீஸுங்கிற பேப்பரில் நல்ல ஸ்கோர் இருந்தாலுமே நம்ம சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகாமல் போயிடுறோம்.
அதனால தான் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து கம்மியாக இல்லை அங்கே அப்படி ஒரு சூழ்ச்சி நடக்குன்னா தமிழ்நாடு அரசு வந்து இல்லை அங்கே சூழ்ச்சி நடந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து எவிடன்ஸ் கொடுங்க பார்ப்போம். நான் இவ்வளோ எவிடன்ஸ் கொடுக்குறேன் டிஎன்பிசி மேலே, யூபிசி மேலே என்ன எவிடன்ஸ்? இல்லை நீங்களே இப்போ சொன்னீங்களே சார் ஆப்டிடியூட் கொஸ்டின் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு அந்த கொஸ்டின் இங்கிலீஷில் ரொம்ப கஷ்டமாக கேட்குறது, நல்ல ஒரு பயங்கரமான இங்கிலீஷில் கேட்கறதுனால நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அந்த கொஸ்டினை எழுதுகிற அளவுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்கு எழுதுகிற அளவுக்கு எஜுகேட் ஆகலை பண்ணுறோம். பட் அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அதை பண்ணணும். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதில் அது ப்ரிலிமினரி எக்ஸாமில் செலக்ட் ஆகிறதுல மெஜாரிட்டி ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த கொஸ்டின் ஹிந்திலையும் இருக்கிறது. நமக்கு தமிழ் இருந்துச்சுன்னா நம்மளும் செலக்ட் ஆகும். அதுதான் நாங்கள் கேட்குறோம், ப்ரிலிமினரி எக்ஸாமில் தமிழில் கொஸ்டின் கொண்டு வாங்க. யூபிஎஸ்சியில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் முதல்நிலை தேர்வில் தமிழில் கேள்வித்தாள்கள் வேண்டும் சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஸோ அந்த சமநிலை வந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயம் அந்த சமநிலை வந்துச்சுன்னா யூபிஎஸ்சி இஸ் வெரி கிளியர். அவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்கிற யாருமே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணவே முடியாது. கேட்டால் அவங்க ஆன்சர் சீட் ரிலீஸ் இவங்க தான். நான் என்ன கேட்குறேன், நாங்கள் டிஎன்பிஎஸ்சி வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி கிடைத்த அனுபவங்கள் அதன் அடிப்படையில் தான். ஒருத்தர் வந்து ஒரு 200 மார்க் வாங்குறாரு ஒரு பேப்பரில், ஒருத்தர் திருத்துறாரு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க் போடுறாரு. அப்புறம் ஆவரேஜ் எவ்வளவு 175, நீங்கள் 140ன்னு போட்டிருக்கிறீங்க. இது நடந்ததா இல்லையா? டிஎன்பிஎஸ்சி இதை மறக்க முடியுமா? அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், உதவி வன பாதுகாவலர், அவருக்கு வேலை கிடைக்கல. மொத்தம் 11 பேர், இவர் 12வது ரேங்க்கு. முதலில் திருத்தியவர் 200 மதிப்பெண்ணை வழங்குகிறார், இரண்டாவது திருத்தியவர் 150 மதிப்பெண்ணை வழங்குகிறார். இவருக்கு 175 மதிப்பெண் வந்திருக்க வேண்டும், வந்தது 140 தான். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3வது வேலேஷன் எதுவும் பண்ணீங்களான்னு இந்த கன்சர்ன் இண்டிவிஜுவல் வந்து ஆர்டிஐ போட்டு கேட்குறாரு. அதுக்கு 2 மாதம் கழிச்சு நீங்கள் பதில் ஆமாம் நான் 3வது வேலேஷன் பண்ணேன், அதில் உங்களுக்கு 120 மார்க் அப்படிங்கிறாங்க. மார்க் குறைஞ்சிக்கிட்டே. ஆமாம், எப்படி ஒரு பேப்பரை திருத்துறவர் வந்து பார்த்தீங்கன்னா 50 பக்கம் ஒருத்தர் திருத்துறாரு, 200 மார்க் போடுறாரு. இன்னொருத்தர் திருத்தும் போது 10 பக்கம் காணாமல் போயிருமா 150 மார்க் போடுறதுக்கு. அடுத்து இன்னொருத்தர் திருத்தும் போது இன்னொரு 10 பக்கம் காணாமல் போயிருமா 120 பக்கம் போடுறதுக்கு. எப்படி ஒரே பேப்பர் ஒருத்தர் 200 ஒருத்தர் 150 120? அப்போ யாரையோ உள்ளே வர்றதுக்கு தான் நீங்கள் வெளியே அனுப்புறீங்க. இவருக்கு ஒழுங்கான ஒரு 125 மதிப்பெண் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அவர் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருப்பார் இந்த ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கி அவருக்கு வேலை கிடைக்கல. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 வேலேஷன்லையும் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட எம்பளம் இருக்குது ஆன்சர் சீட்டில். 3வது வேலேஷனில் டிஎன்பிஎஸ்சி எம்பளமே இல்லை, வேறு டிஎன்பிஎஸ்சி எம்பளம். நம்ம வந்து புதுசாக ஒன்று கேட்கல. இல்லை இப்படி வெளிப்படையாக ஊழல் நடக்கும்போது ஏன் சார் நேரடியாக நீதிமன்றத்தில் ஒரு ப்ரைவேட் நீதிமன்றம் போகிறாங்க, பணம் இருக்கிறவங்க போகிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, 4 வருஷம் 5 வருஷம் கேஸ் நடக்குது, அப்புறம் கேஸில் ஜெயிச்சுட்டு வராங்க. எல்லாராலையும் போக முடியுமா? இப்போ கூட நான் சொல்கிறேன் சார், போன வருஷம் குரூப் 2 தேர்வால் பாதிக்கப்பட்ட ஒரு 100 பேர் நாங்கள் வந்து கேஸ் போடுறதுக்கு வக்கீலை பார்த்து ஏற்பாடு பண்ணுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ போட்டு ஆன்சர் கீ எல்லாம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கீ இது வரைக்கும் கொடுக்கல, 1 மாதம் ஆச்சு. ஒரு விடையை வைத்து தான் நீங்கள் வந்து திருத்திருப்பீங்க. ஆனால் டிஎன்பிசியில் வந்து ஆன்சருக்கு கொடுக்குறதுக்கான சாத்தியக்கூறு இவ்வளோ பணம் கட்டினா அந்த பேப்பர் கொடுக்குறேன்னு கொடுக்கலையே, கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. வெளிப்படைத்தன்மை, நேர்மை, உண்மை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சினானிம்ஸ் உண்டோ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஆன்சர் கீயை கொடுக்கறது கிடையாது. ஏன் கொடுக்கறது கிடையாது ஆன்சர் கீயை? இன்றைக்கி முதலமைச்சருக்கு காலை உணவு திட்டம் எடுத்து எழுதுறா 0 மதிப்பெண் போட்டிருக்கிறீங்க சார். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ரீசன் வேணும். இன்றைக்கி ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷி விகான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கிருஷினா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக கேட்டிருக்கிறாங்க. அவள் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்றம் பற்றி எழுதியிருக்காங்க. அவனுக்கு 8 மார்க் போட்டிருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் 2 பேப்பரில் நடந்தால் இரெகுலாரிட்டி, பட் தொடர்ந்து நடைபெறுகிறது என்றால் அது பேர் வந்து முறைகேடு, அது பேர் ஊழல். ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே அனுப்புறீங்கன்னா இன்னொருத்தர் உள்ளே வராருன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது கடந்த 25 வருடங்கள் இது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி நாங்கள் சொல்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் இதில் என்னென்னா வந்து வேலைக்கு போயாச்சு, நீங்கள் பணம் வாங்காமல் வேலை வைப்பீங்களா? லஞ்சம் வாங்காமல் வேலை வைப்பீங்களா? பணம் கொடுத்து வேலைக்கு போனவர் வாங்கணும் தான் நினைப்பார். நம்ம அனைவரையும் நம்ம குற்றச்சாட்டு சொல்லலை. அதான் என்கிட்ட படித்த பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கவர்மெண்ட் சர்வீஸ் போயிருக்காங்க, 1 பைசா செலவு பண்ணலை, நேர்மையாக தான் போயிருக்கிறாங்க. பட் அவர்கள் அதுக்காக எடுத்துக்கொள்ள காலம் 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம். அப்போ வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து 6 மாதத்தில் சர்வீஸ் வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. 2016 ஜூலையில் வந்து வந்தாங்க, 17 பிப்ரவரியில் எக்ஸாம் எழுதுனாங்க, 6 மாதம் சர்வீஸ் வாங்கினு இருக்கிறாங்க, நேர்மையை படிச்சு. இப்போ அது கொஞ்சம் அந்த ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே வரதான் நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 பேர் 1000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்களா, அவங்களுடைய ஆன்சர் சீட் இருந்தாப்பா நீங்கள் எக்ஸாம் எழுதியாச்சு, நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம், ஆன்சர் சீட்டெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட வேண்டியதானே? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ அதில் என்ன ஒழிஞ்சிருக்கு? அதுதான் நம்ம கேட்குறோம். இல்லை சார், இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அரசு தான் வந்து இன்னொரு திட்டம் கொண்டு வருது, நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு பக்கம் இப்படி நடக்கும்போது அந்த பக்கம் ஏன் அவங்களை வந்து வெளியேற்றணும்? நான் முதல்வன் திட்டம் என்பது அரசாங்கத்தின் திட்டம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் முதல்வன் திட்ட அதிகாரி என்று ஒரு பிரைவேட் கோச்சிங் சென்டருடைய ஓனர் பேட்டி கொடுக்குறார். எப்படி கொடுக்குறார்? நான் முதல்வன் திட்டம் அரசாங்கத்தின் திட்டம். அரசு அதிகாரி வந்து நான் முதல்வன் திட்டத்தை நடத்தலை. நீங்கள் கவர்மெண்ட் தான் நான் முதல்வர் நடத்துறீங்க நீங்கள் சொல்கிறீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் நடத்துகிறாங்க. நான் முதல்வர் திட்ட அதிகாரி என்று ஒரு பிரைவேட் கோச்சிங் சென்டர் ஓனர் பேட்டி எடுக்கிறார். நியூஸ் 18ல் திரு செல்வகுமார் என்பவர் பேட்டி எடுக்கிறார். அந்த பிரைவேட் கோச்சிங் சென்டர் ஓனர் பேரை நான் சொல்ல விரும்பலை, சரிங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி நான் முதல் திட்ட அதிகாரின்னு சொல்லி பிரைவேட் கோச்சிங் சென்டர் ஓனர் எப்படி பேட்டி கொடுப்பாங்க? இன்னும் அது காணொலியில் இருக்குது. எப்படி சார் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? அப்போ நான் முதல் திட்டத்தின் கீழே வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் ஒருத்தர் தமிழ்நாடு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாரு. அவர் அது நான் முதல் திட்டத்துக்கு கீழே ஒரு 950 பேருக்கு
ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுத்துருக்காங்க. 950 பேரில் அவருடைய பேர் இல்லவே இல்லை. அப்போ அவர் அதில் படிக்கலையா? நீங்கள் ஒரு ரிசல்ட்டை கிளைம் பண்ணுறீங்கன்னா ப்ரிலிமினரி, மெயின்ஸு, இன்டர்வியூ 3 ஸ்டேஜ்லேயும் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ரிசல்ட்டை கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. சென்ட்ரல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ப்ரிலிமினரி எக்ஸாமில் உங்கள்கிட்ட அவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணலை. 950 பேர் நேம் லிஸ்ட்டில் அவர் பேர் இல்லை. நீங்கள் ஒரு ரிசல்ட் கிளைம் பண்ணீங்க, ஓகே நான் இன்டர்வியூக்கு ட்ரைன் பண்ணேன் எல்லா கோச்சிங் சென்டர். அப்போ ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் செய்கிறது தான் நான் முதலும் செய்கிறாங்களா? நான் என்ன கேட்குறேன், நான் முதலும் திட்டம்னு அரசாங்கத்தின் திட்டம், அதில் பயிற்சி கொடுப்பவருக்கு ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் நீங்கள் ஏன் கூப்பிடுறீங்க? உங்கள்கிட்ட ஆள் இல்லையா? சீனியர் ஆஸ்பிரண்ட் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சார், கஷ்டப்பட்டு படித்து வேறு வேலை கிடைக்காம சீனியர் ஆஸ்பிரண்ட் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க வைங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க டைம் பண்ணி கிளாஸ் எடுக்க வச்சிங்கன்னா 2-3 இயர்ஸில் நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கோச்சிங் சென்டருக்கு ஈக்குவலாக ரிசோர்ஸ் பில்டாக இருக்கும். அது நீங்கள் செய்யலை. இப்போ இது வந்து தரமாக இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் முதல் தரமாக இருக்கிறது. ஆனால் என்னன்னா அதுக்கு பின்னாடி ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் தான் அதை ட்ரைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து அரசே முழுமையாக அரசே செய்யலாம். அரசாங்கத்தில் இல்லாத பணமா? அரசாங்கத்தில் இல்லை, அரசே அதை செய்யலாம். அதை பயன்படுத்தி ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தில் படித்து இந்திய அளவில் தமிழ்நாட்டில் முதலிடம் படித்த அந்த ஸ்டூடெண்ட் அவங்க பேர் ஒரு ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் போட்டுக்கிறாங்க ஏன்ட்ட படித்தாங்கன்ட்டு. ஆனால் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் சொல்லலை நான் அவங்கள்ட்ட படித்தேன்னு சொல்லலை. அவரே சொல்லார் டிஏவி ஸ்கூலுக்கு கிரெடிட்டு, நான் முதல்வனுக்கு. யாரும் டிஏவி ஸ்கூலில் படித்தார், அங்கேயும் தனியாக ஒரு பிரைவேட் நான் முதல்வனுக்கு கிரெடிட் எல்லாம் அந்த ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் பேர் இதுமாதிரி நிறைய பேர். அப்படி இருக்கும்போது நான் முதலும் மறைமுகமாக ப்ரைவேட் கோச்சிங் சென்டருக்கு ஹெல்ப் பண்ணுது. இதே அரசாங்கம் தடுக்க வேண்டும். அதான் நம்ம சொல்கிறோம். ஓகே சார், நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பயிற்சி மையங்கள் வருவதுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கோச்சிங்க்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூப்பிடுவாங்க, கவர்மெண்ட் ஆட்களை கூப்பிடுவாங்க. கவர்மெண்ட் மார்க் இன்டர்வியூ. ஆமாம், கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு கோச்சிங் சென்டரில் ப்ரைவேட்டை கூப்பிடுறீங்க. இது என்ன அநியாயம்? இங்கே எங்கேயாவது லாஜிக் இருக்கா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மாதம் பணம் வருது. அது வந்து நமக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போய் வேலைக்கு போக வேண்டியதில்லை, அதை வச்சு படிச்சுக்கலாம். நல்ல ஸ்கீம் தான். பட் ஆனால் வந்து அது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அரசாங்கத்துக்கு உதவியாக இருக்கிறது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் முதல்வன் திட்ட பயனாளிகள் இவங்கெல்லாம் பாஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயனாளிகள்ங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பயனாளிகள் என்றால் என்ன? எந்த இதுவுமே இல்லை, வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு, ஏதோ ஒரு திட்டத்தின் மூலம் ஏதோ பயணிக்கிற அவர் தான் பயனாளிகள். பட் இவங்க பயனாளிகள் கிடையாது, மாணவர்கள். இவங்க வந்து ஐஏஎஸ் ஆகிற அளவுக்கு தேர்ச்சி பெற்று அறிவுள்ளவர்கள். உங்கள்கிட்ட இல்லைன்னா அவங்க வந்து சர்வீஸ் வாங்க முடியாதா? நான் முதல் திட்டம் சர்வீஸ் வாங்க முடியாதா? அடுத்த வருஷம் படி சர்வீஸ் வாங்கிட்டு போகிறாங்க. நான் முதல் திட்டம் எப்போ வந்துச்சு? 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் படித்தவங்களே ஐஏஎஸ் ஆகிருக்கிறாங்க. அவங்க படிக்க வரதுக்கு அப்புறம் தான் நான் முதல் திட்டம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் முதல் திட்டத்தினால் மட்டும்தான் இவங்க சர்வீஸ் வாங்கியிருக்கிறாங்க. பயனாளிகள் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்திருக்கலாம், மாணவர்கள் சொல்லியிருக்கலாம். ஒரு மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி வேலை உறுதி திட்ட பயனாளிகள், ஓகே, அவங்க 100 நாள் வேலை ஸ்கீமு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மண் உடைக்கிறாங்க, கல் வெட்டுறாங்க, அவங்க வந்து அது பயனாளிகள் நம்ம சொல்லலாம். இலவச வீடுகள் வழங்கும் கொடுக்குறோம், அதில் வந்து இவங்க பெனிஃபிஷரி பயனாளிகள். அந்த பயனாளிகள் வேறு. இந்த திட்டம் இது வந்து இதை பயனாளிகள் சொல்கிற வார்த்தையே தப்பு. அது பேப்பரில் படித்த பயனாளிகள் சொல்கிற மாதிரி அதுவே முன்பே மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறோம் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம். அதான் கேட்கலாம் நினச்சேன். தமிழ்நாடு பணியாளர்கள் தேர்வாணையத்தில் மட்டும்தான் இது நடக்குது, அல்ல சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் இது நடக்காமலேயே அவர் ஏடிஜிபி கொலை பண்ணுற அளவுக்கு போனாங்க. ஏடிஜிபி கல்பனா நாயக் நினைக்கிறவங்க அந்த மேடம் பேர். அவங்களை கொலை பண்ணுற தீ விபத்து தான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. தீ விபத்துன்னு சொல்லி நியூஸில் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? என்னை கொலை செய்வதற்கு அப்படி அவங்க போய்ட்டு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க சொன்னது அப்படி தானே. அப்போ அதில் என்ன சொன்னாங்கன்னா அந்த இடஒதுக்கீடே சரியாக பயன்படுத்தலை, இடஒதுக்கீடே சரியாக அமல்படுத்தலை. கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த வேலையை நான் செஞ்சேன். இடஒதுக்கீடை மட்டும் சரியாக பயன்படுத்தவில்லை என்ற காரணத்துக்காக கொலை பண்ண அளவுக்கு போவாங்களா? ஸோ இது வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாமில் வந்து அதாவது எஸ்ஐ எக்ஸாம்ங்கிறது காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வுக்கு எடுக்கக்கூடியது. அதுக்கு எக்ஸாம் அவங்களே கண்டக்ட் பண்ணிக்கிடுவாங்களாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி இதுக்கு அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு பணியாளர் தேர்வாணையம் எதற்கு? அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக மட்டும்தான் அரசாங்கத்துக்கு தேவையான நீங்கள் வேலை அந்த பணியாளர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் ரூல்ஸு, கான்ஸ்டியூஷன் அதான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது தனியாக நான் ஒரு போர்டு வச்சுக்கிறேன், சரி ஓகே, அதில் கொஸ்டின் செட் பண்ணுறது யார்? டீச்சர்ஸ் யார் கண்ட்ரோலில் இருக்காங்க? போலீஸ்காரங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அதில் இன்விஜிலேஷன் யார்? போலீஸ்காரங்க. அதில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது யார்? போலீஸ்கார். இல்லை ஆர்மிக்கு அதே கிரைட்டேரியா தானே சார் இருக்குது? ஆர்மி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆர்மியில் இந்த மாதிரி ஊழல் நடந்ததுக்கு பிரச்சனை வந்துச்சா? இல்லை, ஊழல் பிரச்சனை இல்லாட்டாலும் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கவங்க அதை வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆர்மிலேயே அதான் இருக்குது. இப்போ போலீஸ் நடத்துல சரி, ஆர்மியில் அந்த பிரச்சனை இல்லை. டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்துச்சு 2010. அந்த பிரச்சனையை நம்ம கேள்வி கேட்கலாம்ல, ஏன் தனியாக ஒரு ஆணையம் நீங்கள் இப்படி வைக்கிறதுனால அந்த பிரச்சனை வருது நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, இதுக்குன்னு அவங்க தனியாக ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து இன்விஜிலேஷன் பார்க்குறாங்க. எஸ்ஐ எக்ஸாம் இன்விஜிலேஷன் பார்க்குறது யார்? காவல்துறையினர். 2019ஆம் வருடம் எந்தெந்த காவல்துறையினர் இன்விஜிலேஷன் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் முன்னாடி தெரிஞ்சிருச்சு. காலையில் 9 மணிக்கு எக்ஸாம்னா 6 மணிக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையன் தான் வரான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க
அதில் ஒருத்தருக்கு மேக்ஸ் தெரியும், ஒருத்தருக்கு சயின்ஸ் தெரியும், ஒருத்தருக்கு ஹிஸ்ட்ரி தெரியும். எல்லோரும் 3 பேர் உட்காந்து எழுதுவாங்க. சைக்காலஜி யாருக்குமே தெரியாது. புதுசாக ஒருத்தர் ஏற்கனவே பணியில் இருந்த ஒரு விஏஓ, ஏற்கனவே பணியில் இருந்த ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இந்த பசங்களுக்கு நடுவில் உட்காந்து வந்து எக்ஸாம் எழுதுறாரு. அவங்களாம் சொல்லி கொடுக்குற மாஸ் காப்பி. இதெல்லாம் குற்றச்சாட்டாக இருக்குல்ல? குற்றச்சாட்டு சார், ஆதாரம். அதாவது சார் நீங்கள் குற்றச்சாட்டை தீர விசாரிக்கணும் சார். இந்த குற்றச்சாட்டை சொன்னது யார்? டிராஃபிக் ராமசாமி. டிராஃபிக் ராமசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு விசில் ப்ளோயர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தப்பு நடக்க கரெக்டாக சொல்லுவார். அவர் தான் அந்த கேஸ் ஃபைல் தமிழ்நாடு மாணவர் இயக்கும்போது ஒரு இயக்கம் இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு அன்றைக்கி வந்து 2019 அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து வேலைக்கு போகிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அதில் வந்து அவ்வளோ கேஸு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மீடியா இப்போ ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கு சார் அப்படின்னு கதறாங்க மீடியா முன்னாடி. அன்றைக்கி எதுவுமே நடக்கலை. அப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலர் தேர்வு முறைக்கு காவலர் தேர்வில் ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 10 ரேங்கில் 9 ரேங்க் ஒரே சென்டர் இப்படி நடந்தாலே ஃப்ராடு தான். ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு 10 ரேங்கில் 9 ரேங்க் என்கிட்ட படித்தவங்கன்னு சொன்னால் ஓகே. அவர் வந்து இப்போ ரிசல்ட் வந்து அந்த 10 பேர்ட்ட போய் அப்போ நான் உனக்கு 500 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், நான் உன்ட்ட படித்தேன்னு சொல்லிக்கிறேன், நீ சரின்னு சொல்லுப்பா அப்படின்னா அவன் இங்கே ஒரு 1000 வாங்கி சரிம்பா, அப்படி இன்னொருத்தர் ஒரு 1000 வாங்கி சரிம்பா. இதை நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஹாலில் 10ல் 9 பேர் பாஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் விசாரிக்க வேண்டியதானே? ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க? அடிப்படை விசாரணை ஆரம்பிச்சிட்டாலே தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே ஊழல் நடந்திருக்குன்ட்டு. ஆனால் ஊழல் நடந்திருக்கு என்பதை விசாரிப்பதற்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போன்று தனியாக ஒரு ஆணையம் வேண்டும். அப்படி இருந்தால் எல்லா ஊர்லையும் விசாரிக்கும். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி சார். நன்றி சார். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.